நாம் எல்லாருமே விதவிதமான உணவுகளை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். காலையிலையும் மத்தியானமும் இரவும் அப்படி விதவிதமான உணவுகளை சாப்பிட்றோம். அதே போலவே விதவிதமான உறக்கங்களை உறங்குகின்றோம். அப்படி சொன்னாலா? இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மிடத்தில் கூறிய ஒரு விஷயம், சில உறக்கங்கள் ஒரு மனிதனை தரித்திரத்தில் கொண்டு சேர்க்கிறது, முசீபத்தில் கொண்டு சேர்க்கிறது என்று. நமது உடம்புடைய பேலன்ஸை இழந்து விடக்கூடிய உறக்கங்கள், நம்மை சீக்கிரமே மரணத்திற்கு கொண்டு சேர்க்கக்கூடிய உறக்கங்கள், மலக்குகளுடைய பிரார்த்தனை நமக்கு கிடைக்காமல் நஷ்டமடையக்கூடிய உறக்கங்கள், இதை எல்லாமே தாண்டி நாளை மஹ்ஷரையில் முனாஃபிக்கீங்களுடைய கூட்டத்தில் நம்மையும் சேர்க்கக்கூடிய ஒரு உறக்கமாகும் அது. இந்த உறக்கங்கள் நமது வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த உறக்கங்கள் எதுன்னு நம்ம தெரிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். காரணம், இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் புரிந்தால், நமது மனதில் கொஞ்சம் பதிந்தால், அந்த நேரத்தில் நாம் உறங்காமல் சிறிது கவனமாக இருப்போம். எந்த நேரத்திலெல்லாம் நாம் தூங்கலாம், எந்த நேரத்திலெல்லாம் நாம் தூங்கக்கூடாது, எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய உறக்கங்கள், அது நமது வாழ்க்கையிலும் நமது ஆரோக்கியத்திலும் நமது சம்பாத்தியத்திலும் நாச நஷ்டங்களை கொண்டு வரக்கூடிய உறக்கங்கள், அவை எதெல்லாம் என்று நமது இறைத்தூதர் நமக்கு கற்றுத்தந்தது, மகான்கள் நமக்கு கற்றுத்தந்ததை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். இதை வாழ்க்கையில் தெரிந்து அதை கடைபிடிப்பதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிவானாக, தௌஃபீக் புரிவானாக. ஆமீன். இந்த நேரத்தில் படுத்து தூங்கக்கூடிய நபர்கள் நமது வீட்டில் இருந்தால், நாம் எவ்வளவு தஹஜ்ஜுத் தொழுதாலும், எல்லா தொழுகையும் கலாவாக்காமல் ஜமாத்தோடு சேர்த்து தொழக்கூடியவராக நாம் இருந்தாலும், நமது வாழ்க்கையில் பரக்கத் என்பது இல்லாமலே போய்விடும். நமது வீட்டிலிருந்து ரஹ்மத்துடைய மலக்குகளுக்கும் நமக்கும் ரொம்ப தொலைவு ஏற்பட்டுவிடும். நமது வீட்டிலிருந்து பரக்கத்துடைய ரஹ்மத்துடைய கதவுகள் எல்லாம் மூடப்பட்டுவிடும். தாலா வெறுத்த சாபம் போட்ட ஒரு கூட்டம் நமது வீட்டில் இருந்தால், அப்படிப்பட்ட அந்த ஒரு நேரம் எது? அப்படி அந்த நேரத்தில் யாராவது தூங்குறீங்கன்னா அதை இன்றைய தினத்திலேயே நீங்கள் மாற்றி எடுக்க வேண்டும். வீடியோ முழுவதுமாக கேளுங்கள். இந்த ஒரு இல்மை அடுத்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அல் ஃபைஸீன் இப்ரத்துல்லாஹ். அம்மா பாத். அல்லாஹு தாலா நமது ஒவ்வொரு அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. நிறைய பேர் கவலைகளை சொல்லி துவா செய்ய சொல்லியிருக்கீங்க. அல்லாஹு தாலா ஒவ்வொருவருடைய கவலைகளையும் போக்கி தருவானாக. சமாதானமும் நிம்மதியும் உள்ள ஒரு வாழ்க்கையை அல்லாஹு தாலா எல்லாருக்கும் வழங்குவானாக. அதிலும் முக்கியமாக என்னுடைய இந்த சவுண்டை கேட்கக்கூடிய நிறைய சகோதர சகோதரிகள் உண்டு. அல்லாஹு தாலா எல்லாருடைய நல்ல நல்ல கனவுகளை, ஆசையை பூர்த்தி செய்து தருவானாக. எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருக்குமே அல்லாஹு தாலா நீண்ட ஆயுளும் சந்தோஷமும் சுகமும் உள்ள ஒரு வாழ்க்கையை வழங்குவானாக. நாம் எல்லாருமே நிறைய உணவுகளை சாப்பிடுகிறோம். அதுவும் விதவிதமான உணவுகளை சாப்பிடுகிறோம். அதாவது பல பெயர்களை கொண்ட உணவுகளை சாப்பிடுகிறோம். காலையில் பிரேக்ஃபாஸ்டில் தோசை, இட்லி, அதே போல் ரவை, இடியப்பம், பாலாடை, அப்படி நமக்கு விதவிதமான மெனுக்கள் உண்டு. அதே போலவே மதிய நேரத்திலும் சோறு, பிரியாணி, மந்தி, ஃப்ரைட் ரைஸு, அப்படி விதவிதமான உணவுகள். அதே போலவே இரவிலும் அவர்களுக்கு பிடித்த உணவை சாப்பிடக்கூடியவங்க தான் எல்லாருமே. விதவிதமான உணவுகளுக்கு என்னெல்லாம் இருக்கிறது, அந்த விதவிதமான டேஸ்ட்டு, விதவிதமான தயாரிப்பு, அப்படி என்னெல்லாம் இருக்கிறதுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே போலவே நாம் எல்லாருமே தூங்கக்கூடியவங்க தான். அந்த ஒரு உறக்கத்தில் விதவிதமான உறக்கங்களும் உண்டு. அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் அற்புதமானது தான். எல்லாருமே தூங்குவது ஒரே போல தான். ஆனால் விதவிதமான நேரத்தில் விதவிதமான சந்தர்ப்பங்களில் உள்ள தூக்கங்கள், அதை மகான்கள் பதிவு செய்திருக்காங்க. நான் இங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், பெரிய அளவில் முசீபத்தை வாழ்க்கையில் கொண்டு சேர்க்கக்கூடிய சில தூக்கங்கள். நமது வாழ்க்கையில் முசீபத்துன்னு சொன்னா அளவில்லாத அளவுக்கு நமக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய, அதற்கு காரணமான சில சந்தர்ப்பங்களில் உள்ள உறக்கங்கள், நமது வாழ்க்கையில் நமது ஆயுளை குறைக்கக்கூடிய, சீக்கிரம் மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய உறக்கங்கள், நமது ஆரோக்கியம் நாசமாகுவதற்குள்ள உறக்கங்கள், நம்மை தவறுகளில் கொண்டு செல்லக்கூடிய சில உறக்கங்கள் உண்டு. அதாவது நமக்கு இடைஞ்சலை, சிரமங்களை தரக்கூடிய உறக்கம். நம்ம நினைப்போம் நமக்கு கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம், நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் என்று. ஆனால் அந்த ஒரு தூக்கத்தினால் நமக்கு வாழ்க்கையில் பல சிரமங்கள் வருவதற்கு, நமக்கு கடன் சுமைகள் வருவதற்கு, நமது ஆயுட்காலத்தை குறைத்து சீக்கிரம் மரணத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய சில தூக்கங்கள், நமது வீட்டிலும் நமது குடும்பத்திலும் பரக்கத்தை இழக்கதற்குள்ள சில உறக்கங்கள் உண்டு. நாம் தூங்குவதே கொஞ்சம் சமாதானத்திற்கு வேண்டி, கொஞ்சம் நிம்மதிக்கு வேண்டி. ஆனா நமது தூக்கத்தினால் பெரிய பிரச்சனை இருக்கிறதா அப்படின்னு நினைத்தா அது கிடையாது. அப்படி இல்லை. நமக்கு தூங்குவதற்கு என்று சில நேரங்கள் உண்டு. அந்த நேரத்தில் நாம் தூங்கலாம்.
சில தூக்கங்களால் நாம் கவனிக்காமல் இருப்பதால் நிறைய கூலிகளை நாம் இழந்து விடுகிறோம். நாம் தூங்கக்கூடிய நேரத்திலும் நமக்கு கூலி என்பது கிடைக்கும். அந்த ஒரு தூக்கத்தையே நாம் இபாதத்தாக ஆக்க முடியும். ஆனால் நமது கவனக்குறைவால் பல உறக்கங்களில் நமது கூலியை நாம் இழந்து விடுகிறோம். நமது நன்மையை நாம் இழக்கிறோம். இந்த ஒரு தூக்கத்தினால் பல மலக்குகளின் பிரார்த்தனை நாம் இழந்து விடுகின்றோம். அப்போ இன்ஷா அல்லாஹ் இன்னைக்குள்ள வீடியோல மகான்கள் நமக்கு எண்ணி எண்ணி கற்று தந்த 5 தூக்கங்கள், அதுக்கப்புறம் நான் ஒரு 7 தூக்கங்களை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். மகான்கள் தெளிவாக கற்று தந்திருக்காங்க முக்கியமான 5 உறக்கங்கள். அதே போலவே இந்த நேரத்தில் தூங்கினால் அதற்கு கிடைக்கக்கூடிய நன்மையும், இந்த நேரத்தில் தூங்கினால் அதனுடைய பாதிப்பையும் நான் கூறுகிறேன். நீங்கள் அதன் பின் தீர்மானித்துக் கொள்ளுங்கள், இந்த நேரத்தில் உங்களுக்கு தூங்கணுமா வேண்டாமா என்று. என்னுடைய உறக்கம் என்பது சரியானதா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நாம் அதிக இபாதத்து செய்யக்கூடியவராக இருப்போம். ஆனா அந்த இபாதத்துகள் எல்லாம் உடைந்து போவதற்கு நாம் வாழ்க்கையில் அறியாமல் செய்யக்கூடிய சில விஷயங்களாக இருக்கும். அல்லாஹு தஆலா பாதுகாத்துக் கொள்வானாக. அல்லாஹு தஆலா நம் ஒவ்வொருவருக்கும் நல்ல விஷயங்களை கற்று அமல்கள் செய்வதற்குள்ள பாக்கியத்தை வழங்குவானாக. ஆமீன். இந்த தூக்கங்களுக்கு சில பெயர்களே இருக்கிறது, அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். முதல் தூக்கத்தின் பெயர் ஐலூலத், இரண்டாவது தூக்கத்தின் பெயர் ஃபைலூலத், மூன்றாவது கைலூலத், நான்காவது ஹைலூலத், கடைசியில் கைலூலத். இந்த 5 உறக்கங்கள் வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஏற்படுகின்ற ஒரு உறக்கம்தான். நாம் எல்லாருமே தூங்கக்கூடியவங்க தான். ஒரு நாள் சரியான முறையில் தூங்கவில்லை என்றால் நமது உடம்பு என்பது ஒரு மாதிரி சோர்ந்து போய்விடும். நமது உடம்புக்கு ஒரு ரிஃப்ரெஷ் ஆக வேண்டியதுதான் இந்த தூக்கம் என்பது. அதாவது காலையிலிருந்து இரவு வர நல்ல வேலை பார்த்து உடம்பெல்லாம் தளர்ந்து சோர்ந்து அவ்வளவு வேலை செய்து அப்படியே வந்து படுக்கும் போது நமக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். அடுத்த நாள் எழும்பும் போது நமது முந்தின நாள் நம் வேலை செய்து நமக்கு உடம்பில் இருந்த அந்த ஒரு சோர்வு, அந்த ஒரு வலி எல்லாமே நீங்கிவிடும். ஒரு புத்துணர்வாக இருக்கும். இந்த ஆற்றல் இதை கொடுத்தது யாரு? நமது ரப்பு. உறக்கத்திற்கு அல்லாஹு தாலா அவ்வளவு பவர் கொடுத்திருக்கிறான். உடம்பில் உள்ள எல்லா செல்களையும் அப்படியே வைத்து உடம்பிற்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கிறது இந்த தூக்கம் என்பது. ஆனா சில நேரங்களில் இந்த ஒரு ரிலாக்ஸ் என்பது நமது உடம்பிற்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்துகிறது. நமது வாழ்க்கையில் சிரமங்களையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தும். நமது வாழ்க்கையில் பரக்கத் என்பது குறைய தொடங்கும். அதில் உள்ள சில தூக்கங்களை நாம் கொஞ்சம் புரிந்து கொள்வோம். காரணம், நமது வீட்டில் கணவன், மனைவி, பிள்ளைகள், சகோதரர்கள், இன்னும் தாய், தந்தை இவர்களிடத்தில் இந்த ஒரு விஷயம் இருந்தால் அவர்களை ஒன்று மாற்றி எடுப்பதற்கு அவர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக இது அதற்கு பயன்படும். ஒன்றாவது ஐலூலத். இந்த தூக்கம் எப்போது என்றால் ஃபஜருக்கு பின்னர் உள்ள, அதாவது ஃபஜரை தொழுதுவிட்டு உடனே உள்ள அந்த ஒரு தூக்கம். அதாவது இப்போ 5 மணிக்கு பாங்க் என்றால் சில இடங்களில் 5:30 தொழுகை என்பது முடிந்துவிடும். 5 மணிக்கு பாங்கு கேட்டவுடன் தொழுதுவிட்டு உடனே தூங்க செல்வது. இனி சிலருடைய மனதில் நான் ஃபஜர் தொழுவதில்லை என்றால் ஃபஜர் தொழாவிட்டாலும் அந்த நேரத்தில் படுத்து தூங்குவது. அப்போ இந்த ஒரு தூக்கம் என்பது வாழ்க்கையில் பெரிய அளவில் கஷ்டத்தையும் முசீபத்தையும் கண்ணீரையும் கொண்டு சேர்க்கும் என்று மகான்கள் நமக்கு கற்று தந்திருக்காங்க. பல நேரங்களில் நாம் எல்லாருமே வருத்தத்தோடு கூறுவது, வாழ்க்கையில எந்த ஒரு உயர்வும் இல்லை, வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, வாழ்க்கையில் பல நெருக்கங்கள் வருகிறது, எனது வீட்டில் ஐஸ்வர்யம் இல்லை, எனது வீட்டில் பரக்கத் இல்லை, எனது வீட்டில் ரஹமத் இல்லை. அப்படியானால் ஃபஜருடைய நேரத்தில் தொழாதவங்க நமது வீட்டில் இருப்பாங்க. ஒருவேளை நமது வீட்டில் நாம் சகோதரிகள் தஹஜ்ஜத், ஃபஜ்ர் அப்படின்னு எல்லாம் தொழக்கூடியவராக இருப்பாங்க. ஆனா வீட்டில் உள்ள பிள்ளைங்க நல்ல மூடி பெட்ஷீட்டை போட்டு மூடி தூங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அல்லது நாம் தொழுது கொண்டிருப்போம், கணவர் அப்படி படுத்து தூங்கி கொண்டிருப்பாங்க. உடனே எல்லா சகோதரிகளும் நினைப்பது காலையில எழுந்த உடனே வேலைக்கு செல்ல வேண்டும், அதனால சிறிது தூங்கட்டும் என்று. அப்படி நீங்க நினைக்கும் போது நமது வீட்டில் பரக்கத் என்பது குறைய தொடங்கும். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு எழும்பிவிட்டு சூரியன் உதிப்பதற்கு முன்னதாக அவர்களை தூங்க நாம் அனுமதிக்க கூடாது. அப்படி ஃபஜ்ருடைய தொழுகை முடித்துவிட்டு உடனே நாம் தூங்க செல்லும் போது அந்த வீட்டில் அதிக அளவில் முசீபத்தும் கஷ்டமும் கண்ணீரும் சோகமும் ஏற்படும். சிறிய அளவில் உள்ள முசீபத்தில்லை, பெரிய அளவில் அது ஒரு முசீபத்தை ஏற்படுத்தும். சில பேர் நினைக்கக்கூடியது முசீபத்து என்றவுடன் பட்டினி வருவது என்று. இந்த தரித்திரம் என்பது மனசமாதானம் இல்லாததும் இந்த தரித்திரத்தில் தான் வந்து சேரும். எந்த ஒரு ராகத்தும் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்பொழுதுமே அடியும் சண்டையும் உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இதுவும் முசீபத்தில் ஏற்படக்கூடியது தான். இறைவன் நம்மை பாதுகாத்து கொள்வானாக. அதாவது ஷைத்தானுடைய ஒரு சூழ்ச்சியில் விழக்கூடிய நேரமாகும் அது. ஷைத்தான் வந்து 3 கெட்டுகளை போடுவான் அப்படின்னு நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்று தந்திருக்காங்க. தூங்குவதற்கு தயாராகும் போது ஷைத்தான் ஒரு 3 கெட்டுகளை போடுவான். நாம் எழுந்து அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதானா வ இலைஹி நுஷூர் என்று கூறியவுடன் ஒரு கெட்டு அவிழ்ந்துவிடும். எழுந்து நாம் ஒழு செய்யும் போது 2வது கெட்டும் அவிழ்ந்துவிடும். எழுந்து நமது தொழுகையை தொழும்போது 3வது கெட்டும் அவிழ்ந்துவிடும். ஆனா அந்த நேரத்தில் ஃபஜ்ருடைய நேரத்தில் எழும்பாமல் தூங்கக்கூடிய அடியானுடைய காதுகளில் ஷைத்தான் சிறுநீர் கழிப்பான் என்று நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்று தந்திருக்காங்க.
அப்படி ஆகும்போது நமது உடலில் உள்ள பேலன்ஸை நாம் இழந்து விடுவோம். நமது உடல் பேலன்ஸாக நிற்கதற்கு, அதனுடைய கட்டுப்பாட்டுல அது நிற்கதற்கு நமது காதுகளுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. அதனாலேயே இந்த ஷைத்தான் சிறுநீர் கழித்து வரும்போது நமது உடலில் உள்ள அந்த கண்ட்ரோல் என்பதை நாம் இழக்கிறோம். அதன் பின்னர் அந்த அடியானை ஷைத்தான் அவனுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு நடப்பான். அவனை ஆட்சி செய்வது அந்த ஷைத்தானாக இருக்கும். அந்த அடியானுடைய இபாதத்துகளை முடக்கம் செய்ய, அவனுடைய திக்ருகளை முடக்கம் செய்ய, அவனுடைய மற்ற அமல்களை முடக்கம் செய்ய, தடுப்பதற்கு, குர்ஆன் ஓதுவதை தடுப்பதற்கு, தவறுகள் செய்வதற்கு ஷைத்தான் கூடவே இருப்பான். அதன் பின்னர் ஷைத்தான் நினைக்கக்கூடியது, இவன் என்னுடைய ஆள், இவன் என்னுடைய நபர், இவனை நான் பார்த்துக் கொள்வேன் என்று. முதலில் இருப்பது சூரியன் உதிப்பதற்கு முன்னதாக நாம் தூங்குவது. அப்படி தூங்கும்போது அது ஒரு பெரிய தவறாகிறது. நம் ஷைத்தானுடைய பிடியில் மாட்டிக்கொள்கிறோம். அந்த ஒரு தூக்கத்தினால் வாழ்க்கையில் அதிக அளவில் முசீபத்து, தரித்திரம், கஷ்டம், கண்ணீர், துக்கம் எல்லாம் வந்து நிற்கும் நமது வாழ்க்கையில். இதை புரிந்து கொண்டும் நாம் அதை நிசாரமாக நினைத்து கொண்டு நாம் அதை மறுபடியும் செய்யும் போது அல்லாஹு தாலா நமக்கு அதிகமான சோதனைகளை தருவான். இரண்டாவது உறக்கம் என்பது ஃபைலூல், அதாவது நௌமுல் ஃபைலூலா. இரண்டாவது லுஹாயுடைய நேரமாகும். லுஹாயுடைய நேரம் என்றால் நாம் சூரியன் உதித்து லுஹர் வரை உள்ள நேரம் என்பது லுஹாவுடைய நேரமாகும். லுஹருடைய பாங்கு கேட்பதற்கு முன்னதாக உள்ள நேரம் என்பது லுஹாயுடைய நேரமாகும். அந்த நேரத்தில் தூங்கும்போது நமது உடம்பில் அதிக அளவில் ஆரோக்கியமான பிரச்சனைகளை நமக்கு ஏற்படுத்தும். அறிவியலும் நிரூபித்திருக்கிறது அந்த நேரம் என்பது தூங்குவதற்கான நேரம் கிடையாது என்று. அந்த நேரத்தில் தூங்குவது என்பது நமது உடம்பிற்கு அதிக சோர்வையும் ஏற்படுத்தும். நமது உடலுக்கு அதிக நோய்களை ஏற்படுத்தும். நம்மை நாமே அழித்துக் கொண்டிருக்கின்றோம். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு வேண்டி இங்கிருந்து எல்லாத்தையும் விட்டுவிட்டு அங்க சென்று கஷ்டப்படுகிறாங்க. அவங்க நைட் டியூட்டி பார்த்து விட்டு காலையில வந்து நல்லா படுத்து தூங்குவாங்க. அதுவே கொஞ்ச நாட்கள் கழியும் போது, கொஞ்ச காலங்கள் செல்லும் போதே சுகரும், பிரஷரும், கொலஸ்ட்ராலும் இப்படிப்பட்ட பல நோய்களை அது உடம்பில் ஏற்படுத்துகிறது. லுஹா நேரத்தில் உள்ள அந்த ஒரு உறக்கம் என்பது நமது ஆரோக்கியத்தை நஷ்டமடைய செய்கிறது. நமக்கு அதிக அளவில் நோயை ஏற்படுத்தக்கூடிய உறக்கமாகும். வாழ்க்கையில் என்னெல்லாம் வந்து சேர்ந்தாலும் நமக்கு ஆரோக்கியம் என்பது இல்லை என்றால் எல்லாமே முடிந்து போகும். அதனால ஃபைலூலத் உறக்கவும் நாம் தவிர்க்க வேண்டும். நமக்கு தேவையில்லாத ஒரு உறக்கமாகும் அது. அப்போ முதல்ல நான் சொன்ன உறக்கம், ஃபஜருடைய தொழுகை நீங்கள் தொழுதாலும் ஃபஜருடைய தொழுகை தொழவில்லை என்றாலும் அந்த நேரத்தில் உள்ள தூக்கத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். இரண்டாவது, லுஹா நேரத்தில் உள்ள உறக்கத்தையும் தவிர்த்து கொள்ளுங்கள். ஃபஜருக்கு பின் நாம் தூங்கி வரும்போது, அதாவது சூரியன் உதிப்பதற்கு முன்னதாக, அது அதிக அளவில் முசீபத்தை நமக்கும் நமது குடும்பத்தினருக்கும் ஏற்படுத்தும். இரண்டாவது, லுஹா நேரத்தில் உள்ள உறக்கம் என்பது அது அதிக அளவில் நோயை நமக்கு ஏற்படுத்தும். மூன்றாவது உள்ள உறக்கம் என்பது கைலூலத். கைலூலத் என்பது சுன்னத்தான ஒரு உறக்கம். அதாவது நாம் தகுஜத்துக்கெல்லாம் எழும்பக்கூடியவர்களாக இருக்கும் போது லொஹருடைய தொழுகைக்கு முன்னதாக சிறிது தூங்கி எழும்போது சுன்னத்தாகும். லுஹாயுடைய நேரம் இல்லை, லொஹருக்கு முன்னதாக ஒரு அரை மணிக்கூர் அல்லது ஒரு மணிக்கூர் நாம் தூங்கலாம் அந்த நேரத்தில். இனி தஹஜ்ஜுத் தொழுதவர்கள் தான் அந்த நேரத்தில் தூங்க வேண்டும் அப்படின்னு கிடையாது. யாருக்கு வேண்டுமானாலும் அந்த நேரத்தில் நாம் தூங்கும் போது நமது உடலில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுவதில்லை. அதே போல் நமக்கு எந்த முசீபத்தும் இல்லை. அது சுன்னத்தான விஷயம். அந்த நேரத்தில் உள்ள தூக்கம் என்பது நமக்கு ஒரு புத்துணர்வை ஏற்படுத்துகிறது என்று அறிவியல் கூறுகிறது. அப்போ நான் இங்க சொன்ன இந்த கைலூலத் என்கிற தூக்கத்தை நமது இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக நமக்கு கற்று தந்திருக்காங்க. இது மட்டும் இல்ல, அந்த நேரத்தில் உள்ள தூக்கம் என்பது நமது மூளையின் திறனை அதிகப்படுத்துகிறது. அந்த நேரத்தில் நமது பிள்ளைகள் வீட்டில் இருந்தால் அவர்களையும் சிறிது நேரம் தூங்க வைக்கலாம். அவர்களுடைய புத்தியின் திறன், மூளையின் திறன் அதிகப்படுத்துகிறது இந்த ஒரு உறக்கத்தினால். இனி நான்காவது தூக்கம், அந்த தூக்கத்துடைய பேரு ஹைலூலத். இந்த நேரம் எது என்றால் பகலுடைய கடைசி, அதாவது அசருடைய நேரத்தில் உள்ள உறக்கம். இந்த அசருடைய நேரத்தில் நாம் படுத்து தூங்குவது நமது உடம்பிற்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது மட்டுமல்ல, நமது வாழ்க்கையில் பல நாசங்களை, நஷ்டங்களை ஏற்படுத்துகிறது என்று நமக்கு கற்று தந்திருக்காங்க. நான் தூங்குவதால் என்ன நஷ்டம் வரப்போகிறது, நான் தூங்குவதால் எனக்கு என்ன வந்துவிட போகிறது அப்படின்னு சில பேர் சிந்திப்பீங்க. நமது அமல்கள், நமது தொழுகைகள், நமது இபாதத்துகள் எல்லாமே நம்மை படைத்த அரசனான, எஜமானான ரப்பிற்கு வேண்டிதான் நாம் செய்கின்றோம். இப்போ ஒரு நாள் 2 நாள் அப்படின்னா பரவாயில்ல, ஆனா தொடர்ந்து நாம் அதையே செய்து வரும்போது இறைவன் நமக்கு வழங்க இருப்பதை இறைவன் எடுத்து விடுவான். அதே போல் நமக்கு வரக்கூடாத ஆபத்துகள் நமக்கு வந்து சேரும். அசருடைய நேரத்தில் நாம் தூங்கும் போது அந்த நேரத்தில் நமது இபாதத்தை கூட நாம் இழக்கிறோம். அதாவது அசர் தொழுகையை இழந்தவர்கள் நிறைய பேர் உண்டு. ஏனென்றால் நிறைய பேர் அதை அனுபவித்து உணர்ந்திருப்பீங்க. அந்த நேரத்தில் தூங்குவது ரொம்ப சுகமாகவும் இருக்கும். அதன் பின்னர் அவர்கள் எழும்போது மஹரிபுடைய நேரத்தில் ஆகிருக்கும். அதே போல் ஃபஜருடைய நேரத்தில் தூங்குவதும் ரொம்ப சுகமான ஒரு தூக்கம் தான். அதனால இதெல்லாமே தூங்குவதற்கு
அதிக ஒரு சுகத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரமாகும். ஷைத்தான் நம்மளை பிடித்து வைப்பான் அந்த இடங்கள். நமது இபாதத்துகளை இழப்பதற்கு வேண்டியே ஷைத்தான் நம்மளை அங்கு அப்படியே பிடித்து தூங்க வைப்பான். இபாதத்துகள் இழந்து போகிறது அப்படின்னு மட்டும் இல்ல, பயங்கரமான முசீபத்து, நமக்கு நிறைய ஆபத்தும் விபத்தும் வந்து சேருவதற்கு காரணமாக எதுவென்றால் அசருடைய நேரத்தில் உள்ள தூக்கம் என்பது. இறைவன் நம்மளை பாதுகாத்துக் கொள்வானாக. அப்போ நான் இப்ப சொன்ன 4 விஷயங்களில் ஒரே ஒரு உறக்கம் நமக்கு தூங்கலாம். கடைசி இன்னொரு தூக்கம் இருக்கிறது. அது என்னவென்றால் அசருடைய தொழுகை தொழுதுவிட்டு உள்ள உறக்கம். அதாவது அசருடைய தொழுகை முடித்துவிட்டு மஹரிப்பை நெருங்கக்கூடிய அந்த நேரத்தில் உள்ள தூக்கம். அந்த நேரத்தில் உள்ள தூக்கத்தை நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்காங்க. காரணம், அந்த நேரத்தில் உள்ள தூக்கம் என்பது அவனுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகளை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்ல, அவனை பைத்தியக்காரன் ஆக்கிறது. அவனுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் 1-2 நாட்கள் எல்லாருமே மனிதர்கள் தான், செய்வதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. தொடர்ந்து நமது வாழ்க்கையில் அதை செய்து வரும்போது அந்த ஒரு நபரை பைத்தியக்காரன் ஆக்கிறது. அது அவனுக்கு அவனுடைய மூளையை குறைய வைக்கிறது, மூளையின் ஆற்றலை குறைய செய்கிறது. நீங்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அந்த நேரத்தில், அதாவது மஹரிப்பை நெருங்கக்கூடிய அந்த நேரத்தில் தூங்கிவிட்டு நாம் எழும்பும் போது அதற்கு பின் உள்ள நேரம் எல்லாம் நமக்கு ஒரு சோர்வாகவே, அதாவது அசருடைய நேரத்திற்கு பிறகு தூங்கிவிட்டு அதன் பின் எழும்போது மஹரிப்புக்கு பாங்கெல்லாம் கேட்டு ஒரு 7 மணி அந்த நேரத்தில் எழும்பக்கூடியவர்களும் உண்டு. அதன் பின் எழும்பக்கூடிய அந்த அடியானுக்கு ஒரு புத்துணர்வு இல்லாமல், ஒரு சோம்பலாக, ஒரு தளர்வாக, என்ன செய்வதுனே தெரியாது. அப்படியே அவன் சோர்ந்து போய் மனிதனுடைய மூளையை நாசமாக்கக்கூடிய ஒரு தூக்கமாகும் அந்த நேரத்தில் உள்ள தூக்கம் என்பது. இந்த தூக்கங்கள் எல்லாம் நாம் தூங்கக்கூடாது, அதெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டியதா. இந்த நேரத்தில் உள்ள தூக்கத்தை எல்லாம் நாம் தவிர்த்து விட்டால் நமக்கு அதிக அளவில் சிறப்புகள் இருக்கிறது. நமக்கு வரக்கூடிய அருட்கொடைகளை, நமக்கு வரக்கூடிய ஹயர்களை தடுக்கக்கூடியதுதான் இந்த நேரத்தில் உள்ள தூக்கங்கள். நமக்கு அனுமதித்த ஒரு உறக்கம் இருக்கிறது. அது எதுவென்றால் இஷா தொழுகைக்கு பின் உள்ள ஒரு தூக்கம். இஷா தொழுகை தொழுதுவிட்டு நாம் நேரத்தை வீண் செய்யாமல் தூங்க வேண்டும் என்றால் உடனே நாம் தூங்கிவிடலாம். அந்த நேரத்தில் உள்ள ஒரு தூக்கம் என்பது நமது உடலை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தூக்கமாக. அதிகமானோர் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அந்த நேரத்தில் கேம் விளையாடுவது, அல்லது யூடியூப் பார்ப்பது, அல்லது இன்ஸ்டாகிராம்ல போவது, அப்படி ஏதாவது செய்துவிட்டு அவர்கள் தூங்கக்கூடிய நேரம் 12-1 மணி. அதன் பின் ஃபஜரும் கலாவாகும். அதனால இந்த 5 தூக்கங்களை நமது வாழ்க்கையில் நாம் கவனிக்க வேண்டும். அனுமதித்த உறக்கம் என்பது இஷாவிற்கு பின் உள்ள ஒரு உறக்கம். ஒரு 7 தூக்கங்களை பற்றி மகான்கள் நமக்கு கற்றுத்தந்து இருக்காங்க. அதற்கு இந்த நேரம் என்று நமக்கு சொல்ல, அதாவது ஒரு சோம்பல் பிடித்தவனின் தூக்கம், அது மடியாக இருக்கக்கூடிய ஒரு நபரின் தூக்கம். அது எந்த தூக்கம் என்றால் திக்ர் மஜ்லிஸ் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தூங்குவது. திக்ர்கள் ஓதிக்கொண்டிருப்பாங்க அந்த நேரத்தில் இருந்து தூங்குவது. குரான் ஓதிக்கொண்டிருப்பாங்க அந்த நேரத்தில் இருந்து, அதாவது குரான் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய இடம், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸ் நடக்கக்கூடிய இடம், இறைவனுடைய இல்மை பற்றி சொல்லக்கூடிய இடம், அந்த இடத்தில் வைத்து அந்த ஒரு தூக்கத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மஹ்ஷரையில் இந்த கூட்டத்தினரை அல்லாஹு தாலா ஒன்றாக எழுப்புவான். அதனால இறைவன் அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வான். அதை நமது வாழ்க்கையிலிருந்து ஒரேடியாக நாம் நீக்கிவிட வேண்டும். திக்ர் மஜ்லிஸ் நடக்கக்கூடிய இடம், இறைவனுடைய இல்மை பற்றி பேசக்கூடிய இடத்தில் இருந்து தூங்குவதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அந்த தூக்கம் உங்களை விட்டு போக என்ன செய்ய வேண்டுமோ அதனுடைய வழிகளை நீங்க செய்ய. இரண்டாவது தூக்கம் என்பது இவர்களுடைய வாழ்க்கையில் அதிக அளவில் தோல்வி என்பது, இவர்கள் துனியாவிலும் ஆகிரத்திலும் தோல்வி அடையக்கூடியவர்கள். இவர்கள் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டிருக்காங்க, தொழுகையுடைய நேரத்தில் தூங்குவது. எந்த தொழுகையாக இருந்தாலும் சரி, அந்த ஃபர்லான தொழுகையுடைய நேரத்தில் படுத்து தூங்கக்கூடிய, அதாவது தொழுகை தொழுது கொண்டே சிலர் தூங்குவாங்களாம், சிலர் தொழுகையுடைய அந்த நேரத்தில் படுத்து தூங்குவாங்க. அந்த நேரத்தில் தூங்குகின்றவன் வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விடுவானாம். இந்த இம்மையிலும் நாளை மறுமையிலும் அவனுக்கு தோல்விதான் என்று நமது இறை தூதர் கற்று. தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் அந்த நேரத்தில் படுத்து தூங்காதீங்க, எழுந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விடுவோம். அதன் பின் நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும், எவ்வளவு அழுதாலும், எவ்வளவு விரக்தியோடு நடந்தாலும் எந்த ஒரு பிரயோஜனம். தோல்வி அடைவதற்கு என்னெல்லாம் வழிகளை நாமே தான் சென்று தேடுகின்றோம், அதற்கான வழிகளை நாமே சென்று பார்க்கின்றோம். மூன்றாவது, இந்த தூக்கம் தூங்குகின்றவர்களை அல்லாஹு தாலா சாபமிடுவான். கூட்டத்தினர் யார்? முதல்ல சொன்னது போல ஃபஜ்ருடைய நேரத்தில் படுத்து தூங்குவது. நல்ல கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். 3 நாட்கள் தொடர்ந்து ஃபஜ்ருடைய நேரத்தில் படுத்து தூங்கினால் நாளை மஹ்ஷரையில் அந்த நபரை முனாஃபிகீங்களுடைய கூட்டத்தில் கொண்டு வருவாங்க என்று நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்திருக்காங்க. முனாஃபிகீங்களுடைய நிலை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நரகத்துடைய அந்த ஒரு தொட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்டுகளில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த முனாஃபிகீங்கள். இதையும் கூறிவிட்டு நமது இறை தூதர் நமக்கு கற்றுத்தந்த விஷயம், ஃபஜ்ருடைய நேரத்தில் 3 நாட்கள் தொடர்ந்து ஒரு அடியான் அப்படி தூங்கி வருகிறான் என்றால் அல்லாஹு தாலா முனாஃபிகீங்களுடைய கூட்டத்தில் இவனையும் சேர்த்து கொண்டு வருவான் என்று.
இறைவா, எங்களை நீ மன்னித்து விடுவாயாக. நாங்கள் எங்களை அறியாமலேயே இந்த தவறுகளை நாங்கள் செய்திருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் இனி அதை செய்யாமல் நீ எங்களை பாதுகாத்து கொள்வாயாக ரப்பே. எங்களை நீ மன்னித்து விடுவாயாக ரப்பே. ஆமீன். நாம் ஒவ்வொருவரும் ஆத்மார்த்தமாக முழு மனதோடு துவா செய்ய வேண்டும். நமக்கு அதை தவிர வேற எந்த வழியும் கிடையாது. இன்னும் அந்த ஒரு நேரத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து எழுந்து கொள்ளுங்கள். 4வது முஹதிபி, அதாபுக்கு இரையாகுகின்றவனின் உறக்கம். 2 துலூகளுக்கு இடையில் உள்ள ஒரு உறக்கம். 2 துலூகள் அப்படின்னா ஃபஜ்ருடைய பாங்கு கேட்கிறது அந்த நேரத்திலிருந்து சூரியன் உதயமாவது வரை அந்த இடையில் படுத்து தூங்கக்கூடியவனின் உறக்கம். இவர்கள் தண்டனைக்கு தகுதியானவர். அது மட்டும் இல்லாமல் இறைவனின் சாபம் இவர்களுக்கு உண்டு. முனாஃபிக்கீங்களுடைய கூட்டத்தில் அல்லாஹு தாலா இவர்களை எழுப்புவான். அதே போல் அதாபு அவனுடைய இறைவனின் தண்டனைக்கு இரையாக்கி விடுவான் இந்த கூட்டத்தில். இறைவனை நீ எங்களை பாதுகாப்பாயாக ரப்பே. ஆமீன். அடுத்த உறக்கம் நௌமுர் ராஹத்தீன், நமது உடம்பை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய தூக்கம். அதாவது இஷாவிற்கு பின் உள்ள உறக்கம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்கு அனுமதித்த உள்ள உறக்கமாகும் அது. இவர்களுக்கு அல்லாஹு தாலா கூலியும் வழங்குகிறான், நன்மையும் எழுதுகின்றான். நமது வாழ்க்கையில் எந்த ஒரு குறிக்கோள் உள்ள ஒரு அடியானும் ஒரு டைம் டேபிள் வைத்திருக்க வேண்டும். எப்படி வேண்டும் வாழலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. தூக்கத்துக்கும் ஒரு டைம் டேபிள் வைத்திருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் தூங்கலாம் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. வாழ்க்கையில ஒரு டைம் டேபிள் வேணும். குறிக்கோள் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனுக்கும் ஒரு டைம் டேபிள் இருக்கும். எப்பொழுது நான் சாப்பிட வேண்டும், எப்பொழுது எனது வேலைகளை செய்ய வேண்டும், எப்பொழுது நான் தூங்க வேண்டும், எப்பொழுது சிறிது ஓய்வெடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு டைம் டேபிள் இருக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும். அப்படி இருக்கும்போது இறைவனுடைய ஒரு பெரிய உதவியும் நமக்கு கிடைக்கும். அதே போல் அடுத்த உறக்கம் மஹரிப்புக்கும் எஷாவுக்கும் பின்னர் உள்ள உறக்கம். அதாவது நமது உடலுக்கு அதிக அளவில் ஒரு சோர்வு இருக்கிறது என்றால் அந்த நேரத்தில் ஒரு ரிலாக்ஸ் ஆக அந்த நேரத்தில் நாம் படுத்து தூங்கலாம். 7வது உறக்கம் நௌமுல் ஹஸ்ரா, அது தோல்வி அடையக்கூடியவனின் உறக்கமாகும். இந்த தூக்கத்தை யார் தூங்குகின்றாங்களோ அவர்களுக்கு தோல்வி என்பது உறுதியான ஒரு விஷயமாகும். அந்த ஒரு நேரத்திற்கு மதிப்பு கொடுக்காமல் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தோல்வி என்பது உறுதி. அல்லாஹு தாலா அவனது அடிமைகளுக்கு எதையும் கொடுக்க நினைக்கக்கூடிய அந்த நேரம், அல்லாஹு தாலா ஒரு அடியான் தன்னுடைய தேவைகளை கேட்கும் போது பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய அந்த நேரம் ஆன வியாழக்கிழமை இரவில், அதாவது வெள்ளிக்கிழமை, நாளை வெள்ளிக்கிழமை என்றால் இந்த வியாழக்கிழமை அந்த ஒரு மகரிப்பை தாண்டிய பின் உள்ள நேரத்தில் தூங்குவோம். இனி வியாழக்கிழமை இரவில் தூங்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. வியாழக்கிழமை இரவில் நீங்கள் மகரிப்புக்கு பின் ஏதாவது இபாதத்துகளை நீங்கள் செய்துவிட்டு தூங்க செல்ல வேண்டும். ஏதாவது ஒரு திக்ர் ஒரு 10 தடவை அல்லது ஒரு 2 ரக்காத் தொழுகை, அப்படி ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு அதை வெள்ளிக்கிழமையின் ராவு என்று அழைப்பாங்க. அந்த நேரத்தில் உள்ள ஒரு தூக்கம். அந்த வியாழக்கிழமை மகரிப்பை தாண்டிய பின் எல்லாரும் மறுநாள் வெள்ளிக்கிழமை என்று நாம் துவாக்கள் செய்வதும் திக்ர் ஓதுவதும் அமல்கள் செய்வதுமாக இருப்போம். அந்த நேரத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் அப்படியே படுத்து தூங்குகின்றவனின் நிலை தோல்வி அடைந்தவனின் நிலையாகும். அப்போ வெவ்வேறு விதமான தூக்கங்களை நம்ம பார்த்தோம். வெவ்வேறு விதமான உணவுகளை சாப்பிடுவது போல் விதவிதமான தூக்கங்களை நம்ம இப்ப பார்த்தோம். நமக்கு அனுமதிக்கப்பட்ட ராகத்துடைய உறக்கம் என்பது இஷாவிற்கு பின் உள்ள ஒரு தூக்கமாகும். இறைவன் நமக்கு அனுமதித்த நேரமாகும் அந்த இரவு என்பது. அந்த நேரத்தில் நாம் தூங்க வேண்டும். இனி தஹஜத்துடைய தொழுகைக்கு வேண்டி எழுந்த அடியான், இன்னும் ஃபஜருக்கு சீக்கிரமாகவே எழுந்த அடியானுக்கு லஹருடைய பாங்கு கேட்பதற்கு முன்னதாக ஒரு அரை மணிக்கூர் 1 மணிக்கூர் தூங்கி கொள்ளலாம். இறை தூதர் நமக்கு கற்றுத்தந்த சுன்னத்தான ஒரு விஷயமாகும். நமது உடலை ரிலாக்ஸ் ஆக வைக்கக்கூடியது இந்த ஒரு தூக்கம் என்பது. மற்ற நேரங்களில் தொடர்ந்து நாம் அப்படி தூங்கி வரும்போது நமது உடம்பிற்கும் பாதிப்பு ஏற்படுகிறது. இந்த துனியாவிலும் பல நாச நஷ்டங்களை நமக்கு ஏற்படுத்துகிறது. இனி அடுத்து தூங்கக்கூடிய நேரத்தில் நமக்கு நன்மை கிடைக்க வேண்டும். நமக்கு இறைவனிடத்திலிருந்து கூலி கிடைக்க வேண்டும். நாம் தூங்க செல்வதற்கு முன்னதாக அழகான முறையில் ஒரு ஒலு எடுத்துக் கொள்ளுங்கள், மிஸ்வாக்கு செய்து கொள்ளுங்கள். அதன் பின் நீங்கள் படுக்கக்கூடிய அந்த இடத்தை, அது பெட்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உதறி கொள்ளுங்கள். அதே போல அந்த படுக்கையில் அதே இடத்தில் அமர்ந்து கொண்டு சுபஹான் அல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை ஓதி நமது உடம்பில் ஊதிக்கொள்ளுங்கள். அதன் பின் சூரத்துல் ஃபாத்திஹா, சூரா ஃபலக், சூரா நாஸ், சூரா இஹ்லாஸ் ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள். அதன் பின் ஒரே ஒரு ஆயத்துல் குர்சியையும் ஓதிக்கொள்ளுங்கள். இந்த முறையில் செய்துவிட்டு நாம் தூங்கும் போது இரவு முழுவதும் அல்லாஹு தாலாவின் மலக்குகள் நமக்கு வேண்டி ரப்பிடத்தில் துவா செய்து கொண்டிருப்பாங்களாம். ஆனால் இது எதுவுமே செய்யாமல் நாம் படுக்கும்போது மலக்குகளுடைய துவாவை நாம் இழந்து விடுகின்றோம். இனி இதற்கு கூடவே சூரத்துல் தௌபால கடைசி 2 ஆயத்து, நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன்,
லகத் ஜாக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைஹிம் பில் மூமினீன ரவுஃபுர் ரஹீம் ஃபஇன் தவல்லவ் ஃபகுல் ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். இதை ஓதிவிட்டு ஒரு அடியான் தூங்க சென்றால் அந்த ஒரு தூக்கத்தில் அவன் மரணத்தை சுவைக்க மாட்டான், மரணத்தை அவன் சந்திக்க மாட்டான். நிறைய விஷயங்கள் நாம் கேள்விப்படுகின்றோம், தூக்கத்திலேயே மவுத் வந்துவிட்டது, ஹார்ட் அட்டாக் வந்துவிட்டது என்று. அதுவே இந்த சூரத்துல் தௌபால இந்த 2 ஆயத்துக்களை ஓதிவிட்டு அந்த அடியான் தூங்க சென்றால் உறுதியாக சொல்லலாம் அவனுடைய மரணம் என்பது தூக்கத்தில் அவனுக்கு வராது. இது மகான்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்காங்க. இறைவன் இதை வழக்கமா ஓதுவதற்கு நமக்கு அருள் புரிவானாக. அப்ப மலக்குகளுடைய துவா நமக்கு கிடைக்கவும், நமது வாழ்க்கையில் நல்ல பரக்கத்து வருவதற்கும், நல்ல ரஹமத்து வந்து சேர்வதற்கும் நமது தூக்கம் காரணமாகிறது. அதற்கு நாம் செய்ய வேண்டியது இந்த 2 ஆயத்துக்களை ஓதினால் போதுமானது. திடீர் மரணத்திலிருந்தும் நம்மளை பாதுகாக்கிறது. நாம் செய்ய வேண்டியது தூங்குவதற்கு முன்னதாக நான் சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் ஓதினால் போதுமானது. தூங்குவதற்கு முன்னதாக இந்த விஷயங்களை முக்கியத்துவம் கொடுக்காமல் ஓதாமல் தூங்க செல்கின்ற அந்த அடியான் எவ்வளவு விஷயங்களை வாழ்க்கையில் இழந்து விடுகின்றான். இனி தூங்குவதற்கு முன்னதாக நமது இறை தூதர் கற்றுத்தந்த மற்றொரு துவா இருக்கிறது. பிஸ்மிக அல்லாஹும்ம அமூதுவாஹியா. இறைவனுடைய திருநாமம் கொண்டு நான் தூங்க செல்கின்றேன், அவன்தான் என்னை வாழ வைப்பவனும், அவன்தான் என்னை மரணமடைய செய்ய வைப்பவனும். பிஸ்மிக அல்லாஹும்ம அஹியா வ அமூத். அதே போல் காலையில் அல்லாஹ் உங்களுக்கு மறுபடியும் ஒரு நாளை தந்திருக்கிறான். அப்போ நீங்க எழும்பிய உடனே அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுங்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதானா வ இலைஹி நுஷூர். அதாவது நமது தூக்கம் என்பது சிறிய மரணம் போல ஆகும். அந்த தூக்கத்திலிருந்து இறைவன் மறுபடியும் நம்மை எழுப்புகிறான். அப்போ நமக்கு அதற்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுகிறோம். அப்படி சொல்லிதான் அந்த ஒரு நாளை நாம் தொடங்க வேண்டும். அல்லாஹு தாலா நாம் ஒவ்வொருவருக்கும் அமல்கள் செய்வதற்கு சின்ன சின்ன இந்த துவாக்கள் மூலமாக நாளை நாம் சொர்க்கம் சென்று கொண்டே இருப்போம் நாமே அறியாமல். அதெல்லாம் நமது வாழ்க்கையில் செய்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். நமது தூக்கமும் இறைவனுக்கு பொருத்தப்பட்ட தூக்கத்தில் ஆக்கி தருவானாக. ஆமீன். இன்னொரு வீடியோவை மறுபடியும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.